வணக்கம். இந்த பதிவில் நம்முடைய நண்பர்களுடைய தோட்டத்தில் போட்டிருக்கோம் இல்லையா உளுந்து, அதில் வந்து கலை மேலாண்மை எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம், கலை மேலாண்மை பண்ணும்பொழுது என்னென்ன சவால்கள் இருக்குது, அதே சமயத்தில் வளர்ச்சி ஊக்கிகளும் நிறையா கொடுத்துட்ருக்கோம். வளர்ச்சி ஊக்கிகள் கொடுக்கும் பொழுது அதுலேயும் சில சவால்கள் இருக்குது. என்னென்ன சவால்கள் இருக்குது, அதை எப்படி சரி கட்டிகிட்டு இருக்கோன்றதை பற்றியும், நம்ம தோட்டத்தில் போட்டிருக்கக்கூடிய நிலக்கடலை எந்த அளவு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நம்ம 3 விதமான இடங்களில் உளுந்து போட்டிருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வகையான களைகள் வருது. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா சாரவலைக்கீரை இருக்குது, இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா கோரப்பில்லு ரொம்ப அதிகமாக இருக்குது, இன்னொரு பெரிய இடம் அதாவது இந்த 75 சென்ட் இடத்துல பார்த்திங்கன்னா களைகள் வந்து ஒரு சில இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு சில இடத்துல ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. முதல் முறை நம்ம பயன்படுத்துறது களை எடுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கை களை தான் எடுத்துகிட்ருக்கோம். இந்த கை களை எடுக்கும்பொழுது என்ன சிரமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈரமாக இடம் இல்லாத பொழுது அந்த களை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மோட்டர் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் களை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கை களை எடுக்கிறதுக்கு ஆளும் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. 3 நாள் வராங்க, ஒரு நாளைக்கு 750 ரூபா, 3 நாளுக்கும் சேர்த்து. காலையில் 10 மணிக்கு தான் வராங்க, சாயங்காலம் 4 மணிக்கு கிளம்பிடுறாங்க, இடையில 1 மணி நேரம் ஓய்வு எடுத்துடுறாங்க. களை எடுக்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு 4லேருந்து 5 ரூபா எடுக்கிறாங்க. இப்போ இந்த நீளம் பார்த்திங்கன்னா ஒரு 70 அடி 80 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். 4லேருந்து 5 ரூபா இந்த மாதிரி களை எடுக்கிறாங்க. இது மாதிரி 4 நாளைக்கு நம்ம இவங்களை போட்டிருக்கோம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த சாரவலைக்கீரையை வந்து எடுக்கிறது வந்து கொஞ்சம் எளிமையாக தான் இருக்குது. இதில் வந்து தண்ணி நிறைய விட்டுடுறோம். தண்ணி நிறைய விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சாரவலைக்கீரையை பிடுங்கும் போது ரொம்ப எளிமையாக வந்துடுது. இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கோரை இல்லை, வெறும் சாரவலைக்கீரை மட்டும்தான் இருக்குது. இந்த களை எடுக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த சாரவலைக்கீரையை வந்து அப்படியே விட்டுட்டிங்கன்னா காய்ச்சல் அதிகமாகும் பொழுது அந்த தானாகவே கருகிரும், அதனால் நீங்கள் களை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாங்க. இருந்தாலும் நம்ம வந்து வளர்ச்சி ஊக்கி கொடுக்கும் பொழுது இந்த உளுந்தோட வளர்ச்சியோட சாரவலைக்கீரையோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதை எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக தண்ணி நிறுத்திட்டோம். தண்ணி நிறுத்திட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சாரவலைக்கீரை எடுத்துகிட்ருக்கோம். இது எடுக்கிறது வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 சென்ட்லேருந்து 12 சென்ட் அளவுக்கு இந்த சாரவலைக்கீரையை ஒரு 2 ஆள் போட்டால் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. தண்ணி முழுசாக விட்டுட்டிங்கன்னா இது எடுக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்குது. இன்னொரு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கோரையோடைய ஆதிக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது உளுந்து செடி எது களை எது அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு கோரையோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் வந்து தொடர்ச்சியாக ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை மழை வந்துகிட்டே இருக்குது, கோரையினுடைய ஆதிக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த கோரையை எடுக்கிறதுக்கு வந்து ஆளும் கிடைக்கல. ஆள் வச்சாலும் எனக்கு கட்டுப்படி ஆகக்கூடிய ஒரு விலையில் இல்லாதனால நான் என்ன யோசித்தேன்னா, இதுக்கு ஏதாவது ஒரு இந்த ப்ரஷ் கட்டர் வாங்கி அதில் அந்த ரோட்டரி மாதிரி ஏதாவது இம்ப்ளிமெண்ட் அட்டாச் பண்ணி இந்த களைகளை எடுத்துடலாமா அப்படின்னு யோசித்தோம். சரி, ப்ரஷ் கட்டர் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹோண்டாவில் ஒரு மாடல் பார்த்தேன். அது ரொம்ப விலை அதிகமாக இருக்குது, 25,000 ரூபா 28,000 ரூபா இருக்குது. பாரிஸ் கார்னரில் போய் விசாரிக்கும் போது அந்த ஒரு கடைக்காரர் என்ன சொன்னார், உங்களுக்கு ஏற்கனவே இந்த ப்ரஷ் கட்டர் பயன்படுத்தி அனுபவம் இல்லாதனால ஏதாவது ஒரு எக்கனாமிக்கல் மாடல் ஒன்று வாங்கிக்கோங்க, 7,500 ரூபா இருக்கும், 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் ஒன்று கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. உங்களோட இம்ப்ளிமெண்ட்டை கனெக்ட் பண்ணி முதல்ல முயற்சி செஞ்சு பாருங்கள். ஒரு 10 நாள் இது வச்சு களை எடுத்துட்டிங்கனாலே அந்த கூலிக்கும் இதுக்கும் சரியாக போயிடும். இது முயற்சி செய்யுங்க. இது சரியாக வந்ததுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்ல ஒரு மிஷின் ஒன்று வாங்கிக்கோங்க, இல்லாட்டி இதோடு அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் நியாயமாகப்பட்டதுனால இந்த ஒரு பிராண்டு, என்ன பிராண்டுலாம் தெரியல, இது 7,500 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். இதுக்கு வந்து ஆயிலும் சேர்ந்து போடணும் பெட்ரோலோட. இது ஆரம்பத்தில் வாங்கிட்டு வந்து இது ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. நம்ம நண்பர் வந்து இந்த ரோட்டரி மாதிரி இருக்கிற அந்த ஜேப்ளேடுன்னு நினைக்கிறேன் இதுக்கு பேர், இது மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அதை முயற்சி செஞ்சு பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு பயன்படுதுன்னா நீங்கள் வச்சுட்டு இருந்து அதுக்கப்புறமா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை மாட்டுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப சிரமப்படுது. கிட்டத்தட்ட இது மாட்டுறதுக்கு எங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. 1.5 மணி நேரம் கழித்து மாட்டிட்டு இதை வச்சு களை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இடம் இதுக்கும் வந்து கொஞ்சமாக ஈரமாக இருந்தால் தான் இது வந்து சிறப்பாக வேலை செய்தே தவிர காஞ்சிருந்ததுன்னா இது ரொம்ப அதிகமாக வேலை செய்யலை. அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வச்சு களை எடுக்க ஆரம்பித்தோம். இது ஆரம்பத்தில் ஸ்டார்ட்டே ஆகலை, இது காரணமே புரியல. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் முயற்சிக்கு பிறகு இது ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆன பிறகு பொறுமையாக நான் எடுக்க ஆரம்பித்தேன். இது வந்து அந்த ஏர்லேயே இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த தரையிலேருந்து கொஞ்சம் மேலேயே இருக்கிறதுனால இது வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணிகிட்டே போகிறதுங்கிறது கொஞ்சமாக சிரமமாக இருக்குது. என்னால் முடிஞ்ச வரையும் ஒரு 10லேருந்து 15 சென்ட்டுக்கு இதை வச்சு களை எடுத்திருப்பேன். இதுக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் இதை ஓட்டினீங்கன்னா இன்னொரு 20 நிமிஷம் வந்து இதுக்கு வந்து ஓய்வு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இல்லாட்டி இது வந்து அவ்வளோவா இந்த களையை வந்து எடுக்கிறதில்ல. இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா,
இது வந்து அந்த பாத்திகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த களையை வந்து எளிமையாக எடுக்கிறதுக்கு பயன்படுதே தவிர செடிக்கு செடி நடுவில் இருக்கிற களைகளை வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. இது முதல்ல வந்து அந்த பெரிய தோட்டத்தில், அதாவது நண்பருடைய 75 சென்ட்டில் வந்து எடுத்து பார்த்தோம். முயற்சிகள் செய்யும்போது சரியாக வேலை செய்கிற மாதிரி இருந்தது. இது களை எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, களை எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றத இந்த காட்சிகளில் நீங்கள் பார்க்கலாம். இது நண்பருடைய தோட்டத்தில் சொன்னேன் இல்லையா, அந்த கோரைப்புல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு, அதில் வந்து நல்லா ஈரப்படுத்திட்டு அதுக்கப்புறமா இதை பயன்படுத்தி எடுக்க ஆரம்பித்தோம். இது வந்து இன்னொரு பக்கத்து தோட்டத்தில் வேலை செய்கிறவங்கன்னா அவங்கள வச்சு தான் எடுக்க சொன்னேன். ஏன்னா என்னால் முடியல, ஓரளவுக்கு மேலே இதில் எடுக்க முடியல. முழுசுமாக களை எடுத்துட்டோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா 10வது நாள் இந்த மொத்தமாக எல்லா சுற்றியும் முடிச்சுட்டு இந்த 10வது நாள் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அடுத்த களை வர ஆரம்பிச்சிருச்சு. செடியோட உயரம் வந்து அதிகமானதுனால இனிமேல் களை வந்து அவ்வளோவா ஆதிக்கம் பண்ணாது அப்படிங்கிறதுனால அதை அப்படியே விட்டுட்டோம். ஆனால் வளர்ச்சி ஊக்கிகள் வாரம் ஒரு 3 வளர்ச்சி ஊக்கிகள் கொடுத்துட்றோம். முதல் நாள் பூச்சி விரட்டி கொடுக்குறோன்னா ஒரு நாள் விட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா பஞ்சகவியமோ இல்லை ஜீவாமிர்தமோ கொடுக்குறோம். உளுந்தில் வந்து பூக்கள் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பூக்கள் எல்லாமே காயாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக தேமோர் கரைசல் கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு ஜிப்ராலிக் ஆசிட் தேவை. இந்த தேமோர் கரைசலில் ஜிப்ராலிக் ஆசிட் இருக்குது. தேமோர் கரைசல் வந்து எனக்கு அந்த தயாரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் இருந்தது. எனக்கு அதிகமாக வேலை இருக்கிறதுனால என்னால் அதை தயார் செய்ய முடியல. அதனால் இந்த முறை வந்து கொய்யா ஆறுமுகம் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களும் ஒரு இயற்கை விவசாயம் செய்கிறாங்க, கடலூர் பகுதியில் இருக்காங்க. அவங்களுடைய அறிமுகம் கிடச்சி அவங்ககிட்டேருந்து வந்து இந்த தேமோர் கரைசல் இந்த நட கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நேர்த்தியாக தயார் செய்கிறாங்க. நம்ம தோட்டத்திலேயே நம்ம தேமோர் கரைசல், பஞ்சகவியம் எல்லாமே தயார் செஞ்சாலும் அவங்க வந்து இயற்கை இடுபொருட்கள் தயார் செய்கிறதுல ரொம்ப ரொம்ப அருமையாக தயார் செய்கிறாங்க. அவங்களுடைய இடத்துக்கே நான் போய் பார்த்துருக்கேன், எந்த மாதிரி அவங்க தயார் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இடத்துக்கு போய் நான் பார்த்துட்டு வந்தேன். அவருடைய தொலைபேசி எண்ணை வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது இயற்கை இடுபொருட்கள் தயாரிக்கணும், இல்லை வளர்ச்சி ஊக்கிகள் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், பூச்சி விரட்டி வேணுங்கிற பட்சத்தில் அவங்கள தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். நீங்களே தயார் செய்யலாம். அப்படி தயார் செய்ய முடியாதவங்க மட்டும் அவங்ககிட்டேருந்து நீங்கள் அப்ரோச் பண்ணி வாங்கிக்கலாம். அவங்களுடைய தயாரிப்பு முறை வந்து ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. இந்த முறை தேமோர் கரைசல் அவங்ககிட்டேருந்து வாங்கிட்டு வந்ததை வந்து ஒரு 3 முறை வந்து கொடுத்துருக்கோம். இந்த கரைசல்கள், வளர்ச்சி ஊக்கிகள் இதெல்லாம் தெளிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பேட்டரி ஸ்ப்ரேயர் தான் இருக்குது. இந்த பேட்டரி ஸ்ப்ரேயரில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம தோட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, எலிகள் வந்து இந்த ஒயர்களை வந்து சும்மா கடிச்சு வச்சுட்டு போயிடுது. இதை வந்து மாற்றுறதே நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இந்த பேட்டரி ஸ்ப்ரேயரில் அடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த வெப்பம், அந்த பேட்டரியிலேருந்து அந்த பம்ப்லேருந்து வரக்கூடிய வெப்பம் வெளியேறதுக்காக அதுக்கு உண்டான அந்த துளைகள் இருக்குது. இது வந்து தோட்டத்தில் நம்ம எங்கேயாவது தண்ணி இருக்கிற பகுதியில் வைக்கும் பொழுது இதுக்குள்ளே அந்த தண்ணி போயிட்டு அது வந்து அந்த துரு பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் அந்த பேட்டரியில் இருக்க அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து உடஞ்சி போயிடுது. இதனால் அந்த பேட்டரியே வந்து பயன்படுத்த முடியாத ஒரு நிலை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம நண்பர் விமல் லக்ஷ்மன் கொஞ்சம் நமக்கு அது உதவி செஞ்சார். அந்த கனெக்ஷன்ஸ்லாம் சரி பண்ணிவிட்டு பேட்டரி புதுசு வாங்கி போட்டு இப்போ இந்த பேட்டரி ஸ்ப்ரேயர் நல்லா வேலை செய்யுது. இது ஒரு 18 லிட்டர். இது முதுகில் மாட்டிட்டு அடிக்கும்போது அந்த பேட்டரியோட வெயிட்டு சேர்த்து ஒரு 20 கிலோ. இது முழுவதுமாக லோட் பண்ணிவிட்டு அடிக்கிறது வந்து இப்போ நம்ம ஒரு டேங்க் அடித்தா பரவாயில்ல. நான் அன்றைக்கி காலையில் வந்தபோதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 டேங்க் இது மாதிரி அடிச்சிருக்கேன். 10 டேங்க் அடிக்கும்போது இதை தூக்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால் என்ன பண்ணேன்னா, இந்த ஒரு போர்ட்டபிள் ஸ்ப்ரேயர், பவர் ஸ்ப்ரேயர் ஒன்று வாங்கலாம், பேட்டரி ஆப்ரேட்டட் பவர் ஸ்ப்ரேயர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சும் போது 4450 ரூபா சொன்னாங்க. மேக்ஸ் இன்ஜினியரிங் சொல்லிட்டு கிண்டியில் ஒரு கம்பெனி இருக்குது. அவங்ககிட்டேருந்து இந்த போர்ட்டபிள் பேட்டரி ஸ்ப்ரேயர் வாங்கியிருக்கேன். இது நல்லாவே வேலை செய்யுது. 15 மீட்டர் ஹோஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. நண்பர் ஒருத்தர் 30 மீட்டர் ஹோஸ் வச்சுருந்தார். இது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு நம்ம ஒரு 100 அடிக்கு வந்து இந்த பைப்பை வந்து ஹோஸை வந்து எடுத்துகிட்டு போக முடியுது. அதனால் எளிமையாக தெளிக்கவும் முடியுது. இதை ஒரு டைம் சார்ஜ் பண்ணும்பொழுது ஒரு 500லேருந்து 600 லிட்டர் தெளிக்கிற அளவுக்கு இதில் இந்த பேட்டரி சார்ஜ் வந்து நிற்குது. இப்போதைக்கு இது நல்லா வேலை செய்யுது. இது பயன்படுத்துறதுனால இது கொஞ்சம் நமக்கு வேலை வந்து சுலபமாக இருக்குது. ஒன்று என்னென்னா, தண்ணி பிடிச்சி வைக்கணும். அங்கங்கே ட்ரம்மில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டோன்னா எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இது கொஞ்சம் எளிமையாக இருக்குது. நம்ம தோட்டத்தில் பயன்படுத்துகிற கருவிகள் அப்புறம் இயந்திரங்களை பற்றி தனியாக ஒரு பதிவு கொடுக்குறேன். ஏன்னா சில பேர் கேட்டிருக்காங்க, எங்கே வாங்கினீங்க, இது எப்படி பயன்பாடு இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதை பற்றி ஒரு தனியாக ஒரு பதிவே கொடுக்குறேன். அந்த பேட்டரி ஸ்ப்ரேயர் என்னால் தூக்கிட்டு போக முடியாதனால இப்போதைக்கு நம்ம இந்த போர்ட்டபிள் பவர் ஸ்ப்ரேயரை வச்சு தான் வளர்ச்சி ஊக்கிகள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். நம்ம கூட வேலை செய்கிற சவுந்தரமாவுக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம் இது எப்படி கொடுக்கணுங்கிறது. அவங்களும் இதை பயன்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. கூடிய விரைவில் அவங்களே வந்து இதை எளிமையாக பயன்படுத்துகிற முறையில் தான் இது இருக்குது. வெயிட் தூக்க வேண்டாம் இதை பயன்படுத்தும் பொழுது. பெட்ரோல் ஸ்ப்ரேயர் நீங்கள் வாங்கும்பொழுது அதில் பம்பில் வந்து அந்த துளைகள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்.
அதனால் இயற்கை இடுபொருட்கள் கொடுக்கும்பொழுது கொஞ்சம் அடைப்பு வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் இந்த பேட்டரி ஸ்ப்ரேயரில் பொறுத்த வரைக்கும் அந்த பம்போட துளைகள் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இதில் அடிக்கடி அடைப்பு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்தி முடித்த பிறகு இதை நல்லா தண்ணி ஊற்றி ரின்ஸ் பண்ணிவிட்டு வச்சுடுங்க. அப்போ தான் வந்து மறுமுறை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அதில் வந்து எந்த அடைப்புகளும் இல்லாமல் எளிமையாக நீங்கள் பயன்படுத்த முடியும். ப்ரஷ் கட்டர் பயன்படுத்தி நீங்கள் இந்த களை எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து 1 அடி இடைவெளி இருந்தால் 2 பிளேடையும் போட்டு நீங்கள் பயன்படுத்த முடியும். அதாவது ஒரு பாத்திக்கும் இன்னொரு பாத்திக்கும் 1 அடி இடைவெளி இருக்கும் பொழுது 2 பிளேடையும் போட்டு நீங்கள் பயன்படுத்த முடியுமே தவிர, இப்போ சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பாத்திக்கும் இன்னொரு பாத்திக்கும் 1/2 அடி தான் இடைவெளி இருக்குது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறோன்னா ஒரு பிளேடை கழட்டிட்டு ஒரே ஒரு பிளேடை மட்டும் வச்சு நம்ம பயன்படுத்துகிறோம். நீங்கள் இந்த இயந்திரங்கள் கருவிகள்லாம் பயன்படுத்தணும் உங்கள் தோட்டத்தில் களை எடுக்கிறதுக்குன்னு இல்லை, எதுக்காக இருந்தாலும் பயன்படுத்தணும் போது அந்த தகுந்த இடைவெளி கொடுத்து நீங்கள் விதைப்பு செய்யும் பொழுது மட்டும்தான் இதெல்லாம் வந்து முழுமையாக பயன்படுமே தவிர, மானாவாரியாக நீங்கள் விதைக்கும் பொழுது இந்த இயந்திரங்கள் கருவிகளை வந்து நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. நிலக்கடலை அப்படின்னு பார்க்கும்போது வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குன்னு நான் பார்க்குறேன், மற்றவங்களும் சொல்கிறாங்க. ரசாயன மருந்துகளும் உரங்களும் போட்டு வளர்க்குறவங்க கூட இந்த நிலக்கடலை வளர்ச்சியை பார்க்கும்பொழுது இந்த 6 சென்ட்டில் ரொம்ப நல்லாவே வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி ஊக்கி வாரம் கண்டிப்பாக ஒன்று கொடுத்துட்றோம். இயற்கை இடுபொருட்கள் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கொடுத்துருவோம். பூச்சி விரட்டின்னு பார்க்கும்போது 2 வாரத்துக்கு ஒரு முறை கொடுத்துட்ருக்கோம். அது தவிர இல்லாமல் நம்ம இங்கே வச்சுருக்க விளக்கு பொறி, மஞ்சள் அட்டை பொறி இதெல்லாம் நல்லாவே வேலை செய்யுது. பூச்சிகளுடைய எண்ணிக்கை இந்த விளக்கு பொறியில் மாற்றதும் வந்து ரொம்ப அதிக அளவில் மாற்றுறதுனால பூச்சி தாக்கம் வந்து இந்த நிலக்கடலையும் சரி உளுந்துலையும் சரி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த நிலக்கடலையை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை களை எடுத்தாச்சு, 2வது தடவை களை எடுத்துகிட்டு மண்ணையும் அணைச்சாச்சு. இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு 60வது நாள் வளர்ச்சி. இது 2வது பூ எடுக்க ஆரம்பிச்சிச்சு. தேமோர் கரைசல் கொடுத்துட்ருக்கோம். இனிமேட்டு வளர்ச்சி ஊக்கியல் மட்டும்தான் கொடுக்கணும் தவிர இதில் களை எடுக்கிறதோ இன்னும் மண் அணைக்கிறதோ போன்ற வேலைகள் தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிஞ்சுகள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 40 நாளில் வந்து இதோடைய அறுவடை கிடச்சிடும். அதே மாதிரி உளுந்தோடைய அறுவடையும் பார்த்திங்கன்னா இன்னொரு 30 நாளில் அறுவடை எடுத்துருவோம்னு நினைக்கிறேன். நிறைய நண்பர்கள் கேட்டது வந்து தண்ணி எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த இடத்த வந்து களை எடுப்பதற்காக நினைக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம பாத்தி மாதிரி அமைச்சு தண்ணீர் கொடுத்துருக்கோமே தவிர நம்மளா இந்த பயிர்களுக்கு தேவையான தண்ணீர் இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை. ஏன்னா மழையே வந்து ஒரு 4 நாளைக்கு வந்து ஒரு முறை வந்துட்டு இருக்கனால நம்ம தண்ணீருங்கிறது இதுக்கு உளுந்துக்கும் சரி நிலக்கடலைக்கும் சரி இது வரைக்கும் கொடுக்கல. இது வரைக்கும் பார்த்தது உளுந்துடைய கலை நிர்வாகம், உளுந்துக்கு எப்படி வளர்ச்சி ஊக்கி கொடுத்துட்ருக்கோம், அதில் என்னென்ன சிரமங்கள் இருந்தது, அதை எப்படி சரி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். வரும் பதிவில் வந்து நம்ம தோட்டத்தில் போட்டிருக்கிற காய்கறிகள் கீரைகள் அதோடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவாக சொல்கிறேன். மஞ்சள் குடம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, கரும்பும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வந்துட்டுருக்கு, சில பூச்செடிகளும் கூடுதலாக வச்சுருக்கோம். அதை பற்றி விவரங்களை வந்து வரும் பதிவில் கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராம்குமார்.